டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா பணம் குவித்த விவகாரத்தில் அவரை இடமாற்றம் செய்ய உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. கடந்த மார்ச் 14ஆம் தேதி நீதிபதியின் இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. இவ்விபத்தின் போது அவரது வீட்டில் இருந்து கணக்கில் வராத பணம் கண்டுபிடிக்கப்பட்டது. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா கடந்த 2021ஆம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டார். தற்போது அவரை மீண்டும் அலகாபாத் உயர்நீதிமன்றத்துக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. மேலும் நீதிபதிக்கு எதிரான கடுமையான குற்றச்சாட்டுகளை விசாரிப்பதற்கு உள் விசாரணைக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. சேலத்தில் ஊழியர் விரோத போக்கில் ஈடுபடும் மாவட்ட சுகாதார அலுவலக உதவி இயக்குநர் மீது உரிய விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சுகாதாரத்துறை துணை இயக்குநர் அலுவலக வளாகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுகாதார ஆய்வாளர் சங்கம், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் உட்பட பல்வேறு சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கை முழக்கங்களை எழுப்பினர். மாதந்தோறும் நடைபெறும் குறைதீர்ப்பு கூட்டங்களை மாவட்ட சுகாதார அலுவலர் முன்பாக நடத்தி கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும், பொது சுகாதாரத்துறை இயக்குநரின் வழிகாட்டுதல்களை மீறி மாவட்ட நிர்வாகத்தால் சுகாதார ஆய்வாளர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்படும் மாற்றுப்பணி உத்தரவுகளை உடனடியாக ரத்து செய்திட வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. விசாரணை மேற்கொள்